ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக ஃப்ரூட் மிக்சரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவு மாதுளைப்பழம், 1 கப் வாழைப்பழம், 1 கப் ஆப்பிள், 1 கப் கொய்யாப்பழம், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பவுடர், ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, அதுக்கப்புறம் 1 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஃப்ரூட்ஸ் தனித்தனியாக கொடுத்தா குழந்தைங்க அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க இல்லையா? இதுவே இது மாதிரி ஃப்ரூட் மிக்சராக செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக குடிச்சிடுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ரூட் மிக்சர் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிக்சர் ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழம், அடுத்தது கொய்யாப்பழம், ஆப்பிள், மாதுளைப்பழம் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பிறகு நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாதாம் பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ஃப்ரூட் மிக்சருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அந்த பாதாம் பவுடரையும் நம்ம இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்தது ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஃப்ரூட்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா? அதனால் கம்மியான அளவுக்கே நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுவும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வரும். ஆனால் நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த சுகர் ஆட் பண்ணிக்கிட்டு தண்ணி, பால் எதுவுமே ஆட் பண்ணாமல் இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்த பிறகு நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் இருக்கு இல்லையா? ஸோ அதையும் ஒரு டம்ளர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஓட்டு ஓட்டி நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரூட் மிக்சர் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இது மாதிரி மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது மாதிரி எடுத்த பிறகு நம்ம இது கூடவே கொஞ்சமாக மாதுளைப்பழமும், பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்க ஆப்பிளும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஃப்ரூட் மிக்ஸ் குடிக்கும்போது இந்த ஃப்ரூட்ஸ்லாம் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும்போது. ஸோ அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஃப்ரூட் மிக்ஸர் ரெடி. இப்போ ஒரு டம்ளரில் ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம். மேலே கார்னிஷிங்க்கு நட்ஸ் கொஞ்சம் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளோட சூப்பரான ஃப்ரூட் மிக்ஸர் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.